செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்ன? தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக அடுத்த 36 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுவிழந்து செல்லுமா என்பதை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு ஏதான வாய்ப்பு இருக்கிறது என தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அந்த நகர்வுகளை பொறுத்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 48 மணி நேரத்தில் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த 36 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.